அனைவருக்கும் வணக்கம். ஒசூர் டைமில் அந்த தென்பெண்ணை ஆற்று அந்த நதியை வந்து திறந்து விட்டுருக்காங்க. அதை திறந்து விட்ட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒசூர் டேமில் சோப்பு நுரையை கலந்து விட்ட மாதிரி நுர நுரையாக மேலே பறந்து தண்ணீர் மேலே வந்து அப்படியே படர்ந்து அப்படியே வந்து வருது. அதில் இருந்த மீன்கள்லாம் வந்து இறந்து போய் கரை ஒதுங்கின அந்த காட்சி நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம அந்த டேமை பற்றின காணொலியில் வந்து தொடர்ச்சியாக நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் இது இப்படி ஏன் தண்ணீரை திறந்து விட்டாக்க இப்படி நுரையாக எப்படி வருது, எப்படி வரும்? ஏன்னா இந்த தென்பெண்ணையாறு வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூரை கடந்து தான் இந்த தென்பெண்ணையாறு வரும். அந்த பக்கம் வரும்பொழுது பெங்களூரில் இருக்கக்கூடிய ஆலைகள், அந்த ஆலைகள் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து இந்த ஆற்றில் கலந்து விட்டுறாங்க. இந்த கலந்து விட்டதனுடைய விளைவு தான் நம்ம பக்கம் வரும்போது ஒசூர் டேம்லேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் நுரையாகவே இருக்குது தண்ணி. இது ஒசூரில் ஆரம்பித்து கிருஷ்ணகிரியில் வந்து தொடர்ந்து என் ஊர் கடலூர் வரைக்கும் அந்த ஆறு வருது. அப்போது அந்த ஆறுகளில் வரக்கூடிய அந்த தென்பெண்ணையாறு நதி தான் பல ஊர் கிராமங்களுக்கு விவசாயத்துக்கான தண்ணீர். அது இல்லாமல் பல கால்நடை விலங்குகளுக்கான தண்ணீரும் அதுதான். இப்போது விவசாயத்துக்கு அந்த தண்ணீரை வந்து பயன்படுத்தினா விவசாயம் செய்கிற அந்த நிலம் என்ன ஆகும்? ஏன்னா அந்த நுரை வந்த தண்ணியில் இருந்த மீன்கள்லாம் வந்து இறந்து கரை ஒதுங்கும். இப்போ அந்த தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணுற மக்களுக்கு என்ன துன்பம் ஏற்படும்? இதை பற்றின கவலையோ சிந்தனையோ இப்போது புதியதாக ஏற்பட்டுள்ள இந்த ஆட்சியாளருக்கும் இல்லை, முன்பு இருந்த ஆட்சியாளருக்கும் இந்த கவலையை பற்றி எதுவுமே கிடையாது. ஏன்னா தமிழ்நாடுன்றது வந்து இந்தியாவுடைய வேட்டைக்காடாக மாறப்பட்டுச்சு. வேட்டைக்காடு யார் வேணாலும் வந்து வேட்டையாடலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இங்கே வந்துடுச்சு. ஏன் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, துறைமுகத்தில் விளிம்பில் துறைமுகம் கட்டுறாங்க. துறைமுகம் கட்டும்போது அங்கே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை இல்லையா, அங்கே எங்கேயும் மலைகள் கிடையாதா? ஏன் அதை உடைச்சி எதுக்கு அந்த துறைமுக கட்டத்துக்கு வந்து கற்களை கொண்டு போகல? இங்கே கன்னியாகுமரியில், என் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை உடைச்சி இங்கேருந்து கற்களை ஏற்றுமதி செய்ய வேண்டிய தேவை என்ன? ஏன்னா அந்த மாநிலத்தில் மலையை உடைப்பதற்கும் ஆற்று மணலை அள்ளுவதற்கும் தடை. என் மாநிலத்தில் அது கிடையாது. ஏன்? அது அல்லாதானே அவங்களுக்கு கமிஷன் வரும். இது தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒருத்தர் மேடையில் வந்து திரை போட்டு காட்டினார். பாடுறா அந்த தண்ணியை பாடுறா, நுரையாக வருது பாடுறா, நம்ம ஆற்று மணலை எப்படி கொள்ளடிக்கிறானுங்க பாடுறா, மலையை எப்படி உடைக்கிறானுங்க பாடுறா. தண்ணீர் இல்லை, தண்ணீரை வந்து சேமிக்க முடியும். ஆறை தூர்வாரி ஊரணியை தூர்வாரி அப்படின்னு தண்ணீரை வந்து சேமிக்க முடியும். மரங்கள் இல்லை, 10 வருஷத்தில் வந்து மரத்தை வந்து வச்சு வளர்க்க முடியும். மணலையும் மலையையும் எப்படி நீங்கள் உருவாக்குவீங்க? ஆற்று மணலை அள்ளி விற்கிறீங்க. மலைகளை வந்து உடைச்சி எம்சாண்டுன்னு சொல்லி அதையும் வந்து வேறொரு மாநிலத்துக்கு விற்கிறீங்க. இந்த மலையை எப்படி நீங்கள் உருவாக்குவீங்க? ஒரு அங்குலம் மணல் உருவாவதற்கு 100 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு ஆய்வு சொல்லுது. நீங்கள் மலையை வந்து சாதாரணமாக உடைக்கிறீங்க. மலையும் மணல்ன்றது வந்து இயற்கையோட பெருங்கொடை. இதைத்தான் ஒருத்தர் வந்து 15 வருஷமாக சொல்கிறாரு. இயற்கையோட சுற்றுச்சூழலை பற்றி 15 வருஷமாக ஒருத்தர் கத்தி சொல்கிறாரு. அவரை நம்ம காதிலே வச்சுக்கிறது கிடையாது, காதில் வாங்குறதும் கிடையாது, அவருடைய பேச்சை நம்ம கேட்குறதும் கிடையாது. அவர் ஏதாவது வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி பேசினா அதை வெட்டி அதை மட்டுமே வந்து மக்கள் மத்தியில் வந்து பரப்புறது. அவர் இப்படி பேசிட்டாரு, அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பரப்புறது. இப்போ அவலப்பள்ளி டேமில் வந்து சோப்பு நுரை மாதிரி வருதுடா தண்ணி. இது எப்படி கட்டுப்படுத்துவீங்க? இதான கேள்வி. இப்போ கர்நாடக அரசுக்கிட்ட நீங்கள் போய் முறையிடுவீங்களா? இது ஏன் இப்படி வருது, எங்கள் மாநிலத்துக்குள்ளே அந்த தண்ணீர் வரும்போது ஏன் அப்படி நுரையாக வருதுன்னு சொல்லி உங்களால் கேட்க முடியுமா? இல்லை இந்த ரூட்டு மாஃபியா கேட்குமா? இல்லை இங்கே தற்கொலைகள் கேட்பாங்களா? விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி நஞ்சாயிடுச்சு. எல்லாம் எப்படி சரி பண்ணுறது, எப்படி போகிறதுன்னு தெரியல. இன்னும் வந்து அடுத்த சந்ததியினருக்கு நம்ம வந்து என்ன வச்சுட்டு போக போகிறோன்றது நமக்கு தெரியல. இந்த நாடுன்றது இது நமக்கானது கிடையாது. இது பல உயிர்களுக்கு தேவையான நாடு. இது தண்ணீர்ன்றது வந்து மனிதர்கள் மட்டும் குடிக்கக்கூடியதா? இல்லை, ஆடு மாடு பூச்சி புழு எல்லாருக்கும் தேவையானதான் தண்ணி. அந்த தண்ணீர் இப்போ நஞ்சாயிடுச்சுல. இன்னும் இது வந்து மாட்டுக்கெல்லாம் தண்ணியா? அப்போ
ஒருத்தெல்லாம் கேட்குறான், இந்த இந்த டேமில் வந்து நிறையா வருதுல்ல, ஒரு ஒரு தற்குறி நாய், அவனுக்கு படிப்பு மண்டியில் ஏறுதா இல்லையா, ரசிகை பண்ணப்பான மேலே சுற்றுற நாய்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது? நம்ம சொல்லு. கடலில் எண்ணெய் கொட்டிடுச்சு. எது? அதிமுக ஆட்சியில் கடலில் வந்து எண்ணெய் கொட்டிடுச்சு. எண்ணெய் அப்படியே கடல் மேலேயே வந்து மிதங்குது. அந்த எண்ணெயை வாளி அந்த வாளியை வச்சு அள்ளி அள்ளி ஊற்றிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு தற்கொலை நாய் சொல்கிறான், நுரை வந்தான்னா அதை அப்படியே வடிகட்டிட்டு அந்த தண்ணியை பயன்படுத்துங்களேன் அப்படின்றான். அதான் சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா வந்து உன்னை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வச்சு தான் இப்படிலாம் பேசுவியா? தேட்டராக இது சினிமா டிக்கெட் போய் விற்று இருக்கிற உனக்குலாம் நம்ம என்ன சொல்லி நம்ம புரிய வைக்கிறது சொல்லு? டேய் படிக்கடா முதல்ல. தண்ணி நெஞ்சாயிடுச்சுடா. டேய் தண்ணி நெஞ்சாயிடுச்சுடா. நீ ஒன்றும் இல்லை, நீ அந்த தண்ணியை ஒரு 2 டம்ளர் எடுத்து குடி. நீ டெய்லியும் குடி, ஒரு 10 நாள் தொடர்ந்து குடி. நீ இருந்துட்டேன்னு வச்சுக்க, நான் ஒத்துக்கிறேன்டா. நானே அப்புறம் அதை வடிக்கடி நானே குடிக்கிறேன்டா. நான் ஒருத்தன் வீடியோ போடுறான்டா, அந்த தண்ணியில் வந்து குளிச்சு 2 நாள் வந்து தோல் நோய் மாரி ஏதோ ஒன்று வந்துச்சு, வெள்ளை வெள்ளையாக வந்துச்சு சொல்லிட்டு ஒருத்தன் வீடியோ போடுறான். தண்ணி வந்து பச்சையாக இருக்குது. அந்த தண்ணி உனக்கு பச்சையாக வர இருக்கும். உனக்கு அறிவட்டங்களா? இந்த மாதிரி பல தற்கொலை நாய்கள் இருக்குதுங்க. என்னங்க சொல்கிறது? நம்ம ஒரு படிப்பறிவு இல்லாமல் ஒரு எப்படி அவங்கள சொல்லி என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. தமிழ் தேசியத்தை விட்டால் தமிழ்நாட்டுக்கு வேறு வழியே கிடையாது. ஆட்சி மாறலாம், காட்சிகள் மாறலாம். திமுக ஆட்சியிலே வந்து ஊழல் லஞ்சம் எல்லாமே வந்து தலைவிரிச்சு ஆடுச்சு. இப்போ இந்த ஆட்சியிலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு ஊழல்லாம். அது இன்னும் முழுசாக வெளியில் வரல, இனிமேல் வெளியில் வரும். முழுசாக வெளியில் வரும், அப்புறம் தெரியும். இந்த ஆட்சி வந்து நான் தான் சொல்கிறேன்ல, நான் பல தடவை சொல்லிட்டேன், திமுகவுடைய அடுத்த வருஷம்தான் இந்த தாவேகா ஆட்சி. இதுதான் உண்மை. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், இல்லைனா இப்படியோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.